வேலை தேடும் இளைஞர்கள் மற்றும் பணிபுரியும் ஆண்கள் தங்குவதற்காக சென்னையில் பல இடங்களில் செயல்பட்டு வரும் ஆண்கள் தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் கூறும் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மேன்ஷனில் தாங்கியிருந்த ஒரு நபர்தான் மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் குற்றவாளி என்பது காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னையில் திருவல்லிக்கேணி, சூளைமேடு போன்ற பல்வேறு பகுதிகளில் 800க்கும் மேற்பட்ட மேன்ஷன்கள் உள்ளன. இந்த மேன்ஷன்களில் போலீசார் விதிக்கும் கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்திலிருந்து புதூருங்கிற கிராமத்திலிருந்து நாங்கள் இங்கே இந்த மேன்ஷன் தொழிலை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 500-600 மேன்ஷன் ஒரே ஊரை சேர்ந்தவங்க நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது, மேன்ஷன் ஓனர்ஸ் அசோசியேஷன், டேரா வெங்கடசாமி தெருவில். தங்குறவங்க மெயினாக ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி அவங்க அட்ரஸ் ப்ரூஃப் என்ன இருக்குதோ அதை வாங்கி நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நாங்கள் ஃபைலில் வச்சுக்கிடுவோம். அந்த ஃபைலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவோம். ஒரு பட்சத்தில் காவல்துறை இந்த ஐடி உள்ளவர் இங்கே தங்கினாரான்னு கேட்டாருன்னா நாங்கள் அதை நகல் எடுத்து உடனடியாக காவல்துறையிட்ட சமர்ப்பிப்போம். இதுதான் நடைமுறையில் இருந்து. வாரம் ஒருமுறை போலீசார் தங்களது மேன்ஷனுக்கு ஆவணங்களை ஆய்வு செய்துவிட்டு செல்வதாக கூறுகிறார் சேப்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜா. வரவங்களுக்கு ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி. டெய்லி என்ன ரிசல்ட்ங்கிறது, யார் தங்கியிருக்கா, யார் காலி பண்ணாங்க, போலீஸு கம்பல்சரி போயிருக்கு. சிசிடிவி நாங்கள் அலோவ் பண்ணியிருக்கோம். போலீஸு வாரத்தில் ஒரு டைம் செக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே உள்ளவங்க எல்லாமே ஐடி ப்ரூஃப் கம்பல்சரியாக வாங்கிட்டு இருக்கோம். இங்கே உள்ளவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க. இது இப்படி இருக்க, பெரிய மேன்ஷன்களில் பெரும்பாலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருப்பதாகவும், சிறிய மேன்ஷன்களிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டால் குற்றங்கள் குறையும் என்கிறார் மேன்ஷனில் தங்கியிருக்கும் இளைஞர் கணேஷ்.